மகனே, ஏன்டா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்ட? அட போப்பா, அந்த வாதியாரு ஒழுங்கா படிக்க சொல்லிட்டு அடிக்கிறாரு. என்னது அடிக்கிறாங்களா? அப்ப பள்ளிக்கூடம் எல்லாம் போக வேண்டாம். வா, என்னோட வயலுக்கு வந்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி, கருமெல்லாம் காஞ்சி கிடக்கு. இந்தா மம்முடி. கண்ணா, என்னப்பா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? பள்ளிக்கு தயாராயிட்டேன்பா, வாங்க போகலாம். வாங்க போகலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஐயா. தம்பி அட்டனன்ஸ் எடுத்தாப்பா. கண்ணன், முனியன், உள்ளேன் ஐயா. வேலன், காத்தமுத்து, காத்தமுத்து. என்னடா இன்னைக்கு லேட்டு? ஐயா, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? போன வாரம் தான் சொன்னேன் ஓயா செத்துட்டாங்கன்னு. ஐயா, எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது வேற ஐயா, இது வேற ஐயா. ஏய், என்னடா சொல்ற? உட்கார உட்கார. ஏம்பா, நேற்று பாடுன கேள்வி கேட்டுமா? கேளுங்க ஐயா. சூரியன் மேற்கில் மறைந்தான் எந்த காலம்? ஐயா, நான் சொல்றேன் ஐயா. சொல்றா பாப்போம். அது சாயங்காலம். டேய், நீ சொன்ன தப்புடா. உட்காரு உட்காரு. அதே இறந்த காலம்டா. இன்னொரு கேள்வி கேட்கணுமாடா? தமிழ்ல ஆவுக்கும் ஆவுக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா, நான் சொல்றேன் ஐயா. சொல்றா பாப்போம். மிஸ் அடிச்சா ஆன் கத்துவோம், அதே நீங்க அடிச்சா ஆன் கத்துவோம். டேய், தப்புடா. தமிழ்ல ஆவுக்கு குறியீடு, ஆவுக்கு நெடில்ரா. எங்கப்பா இன்னைக்கு பல பேர் வரல போல? ஆமாம் ஐயா, அவங்க பெற்றோர்கள் வயலில் வேலை இருக்குன்னு எல்லாரையும் வயலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வயலை கூட்டு போயிட்டாங்களா? நல்லா பச்சாதானே, அவங்க அப்பா போல கஷ்டப்பட மாட்டாங்கன்னு வீடா போய் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி வர வச்சோமே. ஐயா, விவசாயம் செய்வது முக்கியம் தானே? ஆமாம் தம்பி, முக்கியம்தான். விதை எவ்வளவு விற்காங்க, காசு எவ்வளவு தரணும், ஒரு மருந்து மூட்டை எப்போ பயிருக்கு தேவைப்படும், எப்போ களை எடுக்கணும், எப்போ அறுவடை செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்க படிக்கணும்ல. ஆமாம் ஐயா, கண்டிப்பாக படிக்கணும். வெளிநாட்டிலெல்லாம் நல்லா படிச்சுட்டு வேளாண்மை செய்யறாங்க, நல்ல மகசூல் கிடைக்கிறது. ஐயா, வேளாண்மை பற்றி எல்லாம் படிப்பு இருக்கா ஐயா? கண்டிப்பா வாங்க சொல்றேன். மகனே, இது என்னடா நம்ம வீட்டுள்ள ஏதோ பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க? காட்டுங்கள் பார்ப்போம். அப்பா, இது கடுதாசி போல இருக்கு. கடுகாசியா? என்ன இருக்கு, படித்து நீயே சொல் பார்ப்போம். என்னடா படிக்க தெரியலையா? ஆமாப்பா, படிக்க தெரியல. அதுக்கு தான் அந்த வாத்தியார் அன்னைக்கு போட்டு ஒன்னு அடிச்சிருக்காரு. ஏண்டா கந்தசாமி, பையன் அப்படி போட்டு அடிக்கிற? கடுதாசி வந்திருக்கு, படிக்க சொன்னா படிக்க தெரியலன்னு சொல்றான். அதுக்குத்தான் பையனை சரியா பள்ளிக்கு அனுப்பணும். ஆசிரியர்கள் கண்டிச்சா அது யாருக்கு நன்மை தரும்? நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் தானே. இப்ப புரியுதா? இப்ப புரியுதுடா. கண்ணா, இங்க வாடா, அந்த கடுதாசியை படித்து சொல். அன்புள்ள அண்ணன் கந்தசாமிக்கு உன் அன்பு தங்க எழுதும் மாடல். எனக்கு தீராத வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். நீ விரைவில் வரவும். ஐயோ, என் தங்கை என்னாச்சோ ஏதாச்சோ? நல்ல வேலை வந்து செய்தி சொன்னீங்களே, இல்லனா என்ன நடந்திருக்கும்? பாவி பாவி. விடுடா விடுடா, அதுக்குத்தான் நம்ம சன்னதி பள்ளியில ஒவ்வொரு ஊரா வந்து படிக்காத விவசாய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் படிக்க சொல்றாங்க. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா பெற்றோர்களே? இப்பதான்டா புரியுது. ஏய் வாடா, அவனை வாதியார் அடிக்கிறாரு திட்டுறாருன்னு லீவு போட்டு வீட்டுக்கு வந்த, அவள் தான் ஓடு, பள்ளிக்கூடத்துக்கு ஓடு. ரொம்ப நன்றி ராமசாமி. பெற்றோர்களே, இனிமேலாச்சும் உங்க பசங்களை விடுபெடுக்காம பள்ளிக்கு அனுப்புவீங்களா?